A mother divides 203 into 3 parts such that the amount are in AP. ஸோ ஒரு மம்மி கிட்ட 207 ருபீஸ் இருக்குது. அதை அவங்க 3 பார்ட்டாக பிரிக்க போகிறாங்க. இந்த 3 பார்ட்டில் உள்ள அமௌண்ட்ஸுமே ஏபியில் இருக்கான். ஸோ அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. ரைட். ஸோ இப்போது த ப்ராடக்ட் ஆஃப் த லீஸ்ட் டூ, இதில் கம்மியான ரெண்டோட ப்ராடக்ட் எவ்வளோவா? 4623 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 3 தான் பிரிக்கிறாங்க. அது எதை பிரிக்கிறாங்க? 207. இது மூணையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 207 வரும். ஸோ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல்ஸ் 207. ஸோ டிடி மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3a 207. 1 3 is 3, 6 3s are 18, remainder 2, 9 3s are 27. ஸோ a equals 69. ஸோ சென்டர் நம்பர் 69 தெரிஞ்சிச்சு. ஆப்ஷனில் பார்த்தா எல்லாத்துலேயும் அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு மட்டும் வச்சுக்கலாம். இதை வச்சு ஆன்சர் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பார்க்கலாம். லீஸ்ட் டூ நம்பர்ஸோட ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா 4623. ஸோ இதில் ஏயோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி டிஏ கண்டுபிடிச்சு அப்படியும் பண்ணலாம். ஈஸியான வழியிலையும் பண்ணலாம். ஸோ இப்போ இவன் யாருன்னே தெரியாது, இவன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 69 தெரியும். அப்படியே போட்டிங்கன்னா 4623. 69 எப்படி எழுதலாம்? 23 × 3ன்னு எழுதலாமா? ஸோ 23 கேன்சல் பண்ணால் 3, இதை 23 கேன்சல் பண்ணால் 2 23 சார் 46, இதை மட்டும் எடுத்தால் வராது 0. ஸோ 23 1. ஸோ அப்புறம் 1 3 is 3, 6 3 சார் 18, ரிமைண்டர் 2, 7 3 சார் 21. ஸோ அப்போ லீஸ்ட் நம்பர் வந்து எவ்வளோ? 67. அடுத்த நம்பர் எவ்வளோ? 69. இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2. ஸோ இப்போ இங்கே 2 ஆட் பண்ணால் 71. ஸோ இதுதான் நம்பர் 67 69 71. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் சுற்றி வளைச்சி வரும். இது ஈஸியில் இது ரெண்டே கண்டுபிடிச்சா இதோட டிஃப்ரென்ஸ் எங்கிட்ட ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. அவ்வளோதான் கைஸ். பாய்.